ஏஞ்சல் நம்பர்னா இஷ்ட தேவதை அப்படின்னு சொல்லலாம். ஏஞ்சலில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கை வந்து இந்த மாதிரிலாம் ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஏஞ்சல்ன்றது நம்ம உச்சரிப்பு அந்த ஒரு டைமிங்கு பிரபஞ்சத்தோட ஒரு எண்ணிக்கைன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து அந்த நம்பராக முடியுது பார்த்திங்கன்னா அந்த நம்பர் தான் அந்த ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வருமானு கேட்டிங்கன்னா 100% வருவோம். ஸோ இந்த 2222ன்றது ஒரு பவர் தான், 1111ன்றது பவர் தான், 369 கடைசியில் 9ல் முடிகிற மாதிரி 369 இப்படி போட்டாலும் 369 வரும். ஸோ அதுக்கும் ஒரு பவர் தான். இன்னும் நிறைய நம்பர் இருக்குது, ஆனால் அதில் உச்சக்கட்ட நம்பரு எல்லாருக்கும், எல்லா ராசிக்காரனுக்கும், எல்லா நட்சத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா பொருந்துகிற ஒரே நம்பரு 1111 காமனானது. இந்த 4 ஒன்றுன்ற விஷயத்த நீங்கள் தற்செயலாக எங்கெங்கே பார்க்குறீங்க மக்களே, 100% நீங்கள் அதை அந்த செகண்டில் நீங்கள் ப்ரேயர் பண்ணால் போதும். அந்த நேரத்தில் நீங்கள் நினச்சது நடக்கணுன்ற ஒரு நல்ல மனசோட இன்னைக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது உள்வாங்கிற மாதிரி ஒரு மனசோட நம்பர் பார்த்து டக்குன்னு பார்த்தோன்னு வேண்டணும். இது மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும். திருப்பி சொல்கிறேன், எழுதி வச்சு வேண்டாதீங்க, அதனால் எந்த பலனும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது ஒன்று, இப்போ நீங்கள் கார் வாங்குறீங்க, ஒரு ஃபேன்சி நம்பர் 1111 வாங்கலாம், 100% வாங்கலாம். ஒரு பைக் வாங்குறீங்க 1111 நம்பர் வாங்கலாம். சில பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு லக்கு கிடைக்குதுன்னா அப்போ நீங்கள் அந்த நம்பராகவே வாங்கினீங்கன்னா 100% லக்கு கிடைக்கும். ஸோ ஒரு பைக்குக்கோ காருக்கோ 1111 நம்பர் வாங்குங்க. மற்றது டிஎன் 18 அதெல்லாம் மாறும், அது கணக்கில் கிடையாது, நம்பர் மட்டும்தான் கணக்கு. இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா ஏஞ்சல் நம்பருக்கும் ஒரு பவர் இருக்குது, அதை அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க, சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்பருன்றது வந்து நம்ம நார்மலாக எழுதி வச்சு பார்க்குறது கிடையாது. பிரபஞ்சத்துக்கு நம்பருக்கு ஏஞ்சல்ஸ்க்கு ஒரு கனெக்ட் இருக்குது, அந்த கனெக்ட் தான் அந்த நம்பரு. ஸோ அதுக்கு பவர் இருக்குது. நான் சொன்னது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.